சவரசராணிப்பட்ட லோ பட்ஜெட் அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா ஒரு கிரிட்டா வந்து பாருங்க. செம்மையான கிரிட்டா சார். உண்மையா சொல்றேன் பாருங்க. நேற்று போட்ட SL6 காலையில் போட்டேன், கரெக்டாக மதியத்தில் விற்றுச்சு பாருங்க. நிறைய வண்டி சார். நான் வந்து லோ பட்ஜெட் தான் விற்க முடியும்னு நினச்சிருந்தேன். எனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு எனக்கு இப்போ நேற்றா தெரியும் சார். உண்மையிலே சொல்கிறேன் பாருங்க. இன்றைக்கி பாருங்க 2021 சிங்கிள் ஓனரு, வெறும் 9000 கிலோமீட்டர் ஓடிது. கம்மி கிலோமீட்டர் தான் ஓடிது வண்டி. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. Hyundai Creta சன்ரூப்பு எல்லாமே இருக்குது. இந்த ரேட்டு கேட்டாக்கா உண்மையிலே நீங்கள் நேராக வாங்க. ட்விஸ்ட்டு வேலையே ட்விஸ்ட்டு. அப்போ நான் எவ்வளோ கம்மியாக கொடுப்போங்களே தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஃபியூச்சர்ஸ் பற்றி என்னை விட எங்கள் பையன் படிச்சதுனால சூப்பராக சொல்லுவார் பாருங்க. கேட்டுங்க. ராணிப்பட்ட லோ பட்ஜெட் குட்டி சரவணம் போகிறாங்களே அட்டகாசமாக பக்காவான கிரிட்டா. அதே மாதிரி பாருங்கள், எங்கள் அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப பிடிச்சா கிரிட்டா தான். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆல் இண்டியாவில் எல்லாருமே பிடிக்கும் கிரிட்டானா. பக்காவான எஸ்யூவியில் கிரிட்டா தான் பெஸ்ட்டுங்க. எப்போவுமே செம்மையாக இருக்கும். எல்லாருமே இப்போ வீடியோ போடுற அப்பா யாரெல்லாம் கிரிட்டா பிடிக்கிற கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். SX மாடல் டாப் வேரியன்ட் மாடல் இது பக்காவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2021 மாடல் அப்பா சொல்லியிருப்பார். SX டாப் மாடல் வண்டி. பேனரோபிக் சன்ரூஃப் வந்துடும் உங்களுக்கு. நான் உள்ள காட்டுறேன் கண்டிப்பாக சன்ரூஃப்லாம் பக்காவாக. ஏசி அப்படியே சும்மா சில்லுனுக்குது அப்படி சொல்ல சில்லுனுக்குது. பக்காவாக இருக்குது. ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்குது, கிரிட்டா பார்த்தா சும்மா கும்முனுக்குது. செம்மையாக இருக்குது. ஒயிட் கலர் சும்மா அப்படியே கம்பீரமாக இருக்குது பாருங்கள். பாகுபலி பக்காவாக இருக்குது. உள்ள ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து சேனலை பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற ஹைவேல ட்ரிபிள்எஸ் காலேஜ் கிடையாது, குளோபல் ஸ்கூல் ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் காசு. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இங்கே தான் பிரிட்ஜு. இங்கேருந்து பஸ் நிற்கும் கரெக்டாக. உங்களுக்கு வேலூர்லேருந்து வருங்க. வேலூர்லேருந்து எங்கே வந்தீங்கன்னா பஸ் இங்கே தான் நிற்கும். இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தான் ஒரு 100 மீட்டர் தான் நம்ம கடை இருக்குது. VP பேலஸ் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துங்க. இந்த மண்டபத்து எதிரில் தான் பஸ் நிற்கும். அங்கேருந்து நம்ம சைட்டாக கடைக்கு வந்துடலாம். இந்த ரோட்டில் தான் கடைக்கு வரீங்க, சர்வீஸ் ரோட்டில். நல்லாயிருக்கும் அங்கிலாண்டி. வாங்க. கம்மி ரேட்டாக சொல்லிடுறாரு, ட்விஸ்ட்டு சொல்லிடுறாரு அப்பா. ட்விஸ்ட்டுனா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. வாங்க, கம்மி ரேட்டு தான். ஃபியூச்சர் பாருங்கள், 4 இந்த பவர் விண்டோ வந்துடும் இதில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபிலிம் கொடுத்துருவாங்க இதில். இது பாருங்கள், அதாவது அந்த சன் வருது கிளாரிட்டி மாதிரி இதுக்காக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பாருங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பாருங்கள் 2 பக்கமே. அதேமாதிரி பாருங்கள், இது கம்பெனி ஆண்ட்ராய்ட் செட். இது பக்காவாக இருக்கும். உள்ள ஏசிலாம் பாருங்கள் நல்லாயிருக்கு. ஏர் பேக் சூப்பராக கிட்டத்தட்ட 6 ஏர் பேக் கிட்ட வருது. அவர் சொல்லியிருந்தார் கஸ்டமருங்க கிட்ட. சன்ரூஃப் பாருங்கள், பேனரோபிக் சன்ரூஃப் நான் காட்டுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி புது கிரிட்டாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சர்ஸ் நிறையவே இருக்குது. ADAS level 2 இருக்குது. நல்லா இருக்குது. புது கிரிட்டாவும் நல்லா தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேட் சீட் வந்துடும். மெமரி சேவர் சீட் வந்துடும் அதில் புது கிரிட்டாவில். இதுவும் நல்லா தான் இருக்குது பாருங்கள். SX டாப் மாடல் வண்டி பாருங்கள். பேனரோபிக் சன்ரூஃப் எனக்கு பிடிச்ச இந்த விஷயமே பார்த்தீங்கன்னா பேனரோபிக் சன்ரூஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து உக்காந்துட்டு அப்படியே வியூ பார்த்துட்டு போகலாம். நைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்டார் அந்த மூணுலாம் தெரியும். நல்லாயிருக்கும் அங்கிலாண்டி. உள்ள இன்டீரியர் காட்டுங்க. அதே மாதிரி பாருங்கள் பக்காவாக இருக்கும். அலாய்வில் பாருங்கள் 215/16 60 பக்காவாக இருக்கும். அலாய்வில் குத்துறாங்க டாப் மாடல் வண்டிக்கு. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு செம்ம SUV பார்க்குறீங்கன்னா கிரிட்டா ஆல்மோஸ்ட் எடுங்க வந்து நல்லாயிருக்கும். நாங்களும் அதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், கிரிட்டா பிடிக்கும், எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உள்ளே பாருங்கள், நான் காட்டுறேன். அங்கிலாண்டி அப்பா பாருங்கள் ஆன் பண்ணிட்டாரு. நம்மளுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு ஏசி வந்துடும், ஏசி வெண்டில். அதேமாதிரி பாருங்கள் சன்ரூஃப் பாருங்கள், பேனரோபிக் சன்ரூஃபு உங்களுக்கு தெரியாது. நாங்கள் அந்த பக்கம் காட்டுறேங்க. SUV செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கார்னா கிரிட்டா தான் அங்கிலாண்டி. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கிரிட்டா தான் அதிகமாக பிடிக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள் அங்கிலாண்டி. நல்லா இருக்குது, வாங்க. சூப்பராக இருக்கு பாருங்கள். இது ஷார்ட்ஸ் கூட நாங்கள் வீடியோ போடுறோம். நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வண்டியில் எடுத்து கொஞ்சம் செலவு பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்லேருந்து எல்லாமே மாற்றிருக்காங்க. கொஞ்சம் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் கூட வந்தது. அதேமாரி வந்து ஒயர்லெஸ் இல்லாத சார்ஜர் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோன் வச்சு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறும்ன்ட்டு நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் அங்கிலாண்டி ஏர் பேக் இங்கே இருக்குது. அதேமாதிரி பாருங்கள் ஸ்டேரிங்கில் ஒன்று இருக்குது. லெதர் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் லெதர் கிடையாது, இது செம்மையாக இருக்கும். டேஷ்போர்ட்லாம் பாருங்கள்.
தெரிஞ்சுங்களா சரவணா நல்லா தெரிஞ்சுங்களா பாருங்கள் அருமையாக இருக்கா. டபுள் சன்ரூஃப் இதில், அதாவது ஃப்ரண்ட் அண்டு பேக் ரெண்டு பக்கமே இருக்குது. நல்ல ஏசி பர்ஃபார்மன்ஸு, டீசல் வண்டி, லிட்டருக்கு 22 கொடுக்கும் மைலேஜ். சொல்ல முடியாது 23 கொடுத்தாலும் கொடுக்கும். நல்ல மைலேஜ் அருமையாக வண்டி. எங்களுக்கு ரெண்டு நான் எடுத்தால் கிரிட்டா தான் எடுக்கணும்னு ஐடியா பண்ணிக்கிறேன் நான். எங்கள் பையன் சொன்னாப்புல செகண்ட்ஸில் வேணா பூ சேர்த்து கொடுத்துருப்பானிடாப்புல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எடுப்போம். நல்லா ஒரு வண்டி சார். வாழ்ந்தா அதுமாரி வாழ்க்கை வாழணும் சார். இருந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோன்னு இருக்கக்கூடாது சார். நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது சார். மனிதனால் முடியாது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வாங்குவோம். பாருங்கள் நல்லா இருக்கும், விட்டுறாதீங்க. நல்ல ஃபியூச்சர்ஸ்லாம் சூப்பராக சார் வண்டிங்க, குறையே சொல்ல முடியாது சார். நம்மளது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகாசு யார் கேட்டால் சொல்லுவாங்க. அந்த வேலூர்லேருந்து வந்து அந்த பிரிட்ஜூர் நாஞ்சினாக்கா அந்த விபி மகால் கல்யாண மண்டபம் யார் கேட்டால் சொல்லுவாங்க. அப்படியே சர்வீஸ் ரோட்டில் நந்தே வந்து நம்ம இடத்துல அப்படியே வந்துடலான்னு. விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். இது இன்ஜின்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும். பாஸ் பண்ணு பாருங்கள், இன்ஜின்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். தெளிவான டீசல் இன்ஜினு. என்ன போகுது சார் மாதிரி வண்டியை 120 அசால்ட்டாக போகுது சார் வண்டி. வச்சு மெஸ்ஸாக சல்லும் போகுது வண்டி. அந்த மாதிரி வண்டி கடை பார்த்தினாக்கா லைட்லாம் பார்த்தினாக்கா எல்இடி லைட் எல்லாமே லைட்லாம் போட்டு பாருங்கள். லைட்லாம் பாருங்கள் முதல்ல பாருங்க. வைஃபரு இது சாத்திருப்பா மேன் சாத்திரு பாருங்கள். வைஃபர் பாருங்கள். தண்ணி ரெண்டாவது பார்த்தினாக்கா லைட்டு பாருங்கள், செம்மையாக லைட் எடுத்த பாரு. இண்டிகேட்டர் பாருங்கள். வண்டி வந்து பட்டன் ஷாட் சார், நல்லாயிருக்கும். சாவி கிடையாது, மேலே செட்டாக. அதாவது நம்மளுக்கு வந்து சேஃப்டி வந்து பார்த்தினாக்கா ஒரு 60 to 70 80 தான் சேஃப்டி. 100லாம் போகாதீங்க, 120லாம் போகாதீங்க. நம்மளுக்கு 60 70 80 கரெக்டாது. சீட்டு பெல்ட்டு கம்பல்சரி போட்டு ஓட்டின்னு போங்க யாரெல்லாம் இருந்தாலும். நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான் மெயின் முக்கியம். அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பேருமே சீட்டு பெல்ட்டு போட்டு போங்க. நம்ம எவ்வளோ தான் வேகம் ஓட்டுறது பெருசு இல்லை, நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸ் இருக்கணும் மெயினாக. பார்த்து ஓட்டின்னு போங்க. நல்லா இருக்கும் வண்டி. அதாவது நான் நினச்சி பார்க்காத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு காரணம் வேறனாக்கா உங்களை மாரி தான் உண்மையிலே. உங்களை நான் என்றைக்கு நான் மறக்கவே மாட்டேன். இன்றைக்கி லோ பட்ஜெட் சரணம் லோ பட்ஜெட் தான் கார் விற்க முடியும் அப்படின்னு நினச்சாங்க. இன்றைக்கி இருக்கிற எல்லா டீலர்ஸு கஸ்டமர்ஸு எல்லா பேர் நிறைய பேர் வந்து லேட்டஸ்ட் வண்டி விற்று கொடுத்து சொல்லிட்டு நேற்று வந்து போட்ட வண்டி உடனே பாருங்கள் இதுக்கிட்ட போயிடுச்சு. தூத்துக்குடி நேற்று மணி ஒருத்தர் அப்பயே போட்டு டக்குன்னு வந்தாங்க, வந்து பாட்டு அட்வான்ஸ் போட்டு எடுத்துன்னு போயினான்ட்டேன் வண்டி. அதேமாதிரி இந்த கிரிட்டா போட்டுருக்கேன் பாருங்கள். இன்னும் நிறைய வண்டி போட. இன்றைக்கி வந்து ஒரு 25 லட்ச ரூபா கார் விற்கிறேன்னா இன்னும் கூடிய விரைவில் கண்டிப்பாக என்னால் 2 கோடி ரூபா வண்டி விற்று கொடுக்க காட்ட முடியும் நம்பிக்கை கண்டிப்பாக என்னால் உண்டு சார். இல்லை கண்டிப்பாக சரணா உன்னால் முடியும்னு எல்லா கமாலில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஹார்ட் கமாலில் எல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் கொடுக்குற மன தைரியமோ அதெல்லாம் நீ கொடுத்தினாதான் இன்னும் நான் மேலே வளரலாம். உங்களுக்கு நிறைய நான் கார் எடுத்து கொடுப்பேன். அதனால் எல்லாருமே அதாவது மிடில் ஃபேமிலிலேருந்து ஹை ஃபேமிலிலேருந்து ரொம்ப லோவாகிற ஃபேமிலிலேருந்து எல்லோரும் கார் எடுக்கணும். எல்லா வீட்டிலும் கார் எடுக்கணும், அது ஆசை. இன்றைக்கி பாருங்கள், ஒரு மேஸ்திரி வேலை சித்தாள் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு இண்டிகாவோ ஒரு 800 ஸ்டாண்ட் எடுக்கிறானாக்கா அவங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சம்பாரித்து ஒரு நடுத்தரமான கார் 2015 16 இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தினாக்கா ஒரு 2021 2026 2024 கண்டிப்பாக எடுப்பாங்க. அதனால் நல்லா கஷ்டப்படுங்க, நேர்மையாக இருங்க. கண்டிப்பாக வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு என்னுடைய உள் மனசு சொல்லுது. உங்களுடைய மன தைரியமோ நீங்கள் கொடுக்குற ஊக்கமோ வந்து என்னை மேலே உயர்த்தின்னு போகுது. உண்மையிலே சொல்கிறேன் பாருங்கள். நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் சொல்கிற வார்த்தை சார், அதாவது தெய்வம் சொல்கிற வாக்கு மாரி சார். உண்மையிலே சொல்கிறேன் சார். எப்படியா தெய்வமே நேராக வந்து சொல்கிற வாக்கு மாரி நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை ஒரு வாழ்த்துக்களும் சொல்கிற வாழ்த்துக்கள். அதனால் உங்களுக்கோசரம் இறங்கி செய்வேன், கம்மியாக கொடுப்பேன். இன்னும் நிறைய வண்டி பாருங்கள். ஒரு இனோவா ஒன்று வரப்போகுது, ஒரு ஃபார்ச்சுனர் ஒன்று வரப்போகுது. ரெண்டாவது பார்த்தினா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டாட்டா ஷோரூமில் வந்து சீரான் சுட்டு வந்து அதுக்கு வந்து என்னை கம்பெனியில் வந்து என்னை வந்து நீ வந்து பேசுகிறான்னு கூப்பிட்ருக்காங்க. எதிர்பார்க்காத வாழ்க்கையில் நமக்கு கிடைக்குது சார். உண்மையிலே சொல்கிறேன். நான் நினச்சி கூட பார்க்கல சார். நான் என்னன்னாக்கா ஒரு ஸ்டோர் ரூமில் போயிட்டு ஒரு காரை போயிட்டு ஒரு கஸ்டமருக்கு ஒரு 2019 ஒரு கஸ்டமர் கூப்பிட்டு போயிட்டு நான் டீலர் இருக்கும்போது இந்த காரை தொட்டு பார்த்தது நீ யார் வெளியே போன்னு சொன்ன அதே ஸ்டோர் ரூம் என்னை கூப்பிட்டு இன்றைக்கி வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. ரெண்டாவது பார்த்தினாக்கா அதே வந்து நீ வந்து ப்ரொமோட் பண்ணு, சூப்பராக பண்ணுங்க சரணன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றானாக்கா இதுக்கெல்லாம் யாருனா காரணனாக்கா நீங்கள் மட்டும் தான் சார். யார்
நீங்கள் மட்டும்தான் சார் இந்த அளவுக்கு உயர்வான நிலைக்கு வர்றதுக்கு காரணம்னா என் அன்பு செல்வங்க, என் அன்பு தெய்வங்க. கோடான கோடி நன்றி சார். இல்லை சொல்கிறேன் பார், யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்வங்களுக்கோசம், என் அன்பு தெய்வம் சார். நல்லா இருக்கும் என்ன போல் வாழ்க்கை. அதாவது எவ்வளோதான் கோடி கோடியாக பணம் குத்து சரணா வச்சுக்கன்றத விட அன்பான 4 வார்த்தை, அன்பான ஒரு பேச்சு இருந்தால் போதும் சார். அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த நிலைமைக்கு வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு சார். நல்லா இருப்போம். இது விலையை பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமரே இன்றைக்கி ரேட்டு 26 லட்சம் 25 லட்சம் இன்றைக்கி. ஏன்னா டாப் எண்ட் மாடல் வண்டி. அப்போ நான் கொடுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கு பண்ணிங்க, எப்படி பார்த்தாலும் 10 லட்ச ரூபா மைனஸ் பண்ணி தருவேன். அப்போ நான் சொன்ன விலைக்கு இதுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க. இன்றைக்கி 25 லட்சம் 10 லட்சம் மைனஸ் நான் சொல்கிறேன். அப்போ என்ன ரேட் இருக்கும்? நீங்கள் கண்டினா உன்னோட கம்பெனி கொடுப்பேன். அது சொல்ல முடியாது. 15 லட்சமோ இருக்கலாம், 14 லட்சமோ இருக்கலாம், 13 லட்சமோ இருக்கலாம், 12 லட்சமோ இருக்கலாம். கிட்ட வந்தீங்கன்னா பணத்தை கல்லுன்னு காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். நல்ல வண்டி விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நல்ல தங்கமான ஒரு வெஹிக்கிள் அட்வொகேட் வண்டி, செமையான வண்டி சார். சூப்பராக சார் வண்டி. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி கார்லாம் நான் ஓட்டும். நான் நீங்கள் கிரிட்டாக ஓட்டுறனாக்கா பெரிய விஷயம் தான் இதுதான். அதே மாதிரி நீங்களும் ஓட்டணும் சார். கஷ்டப்பட்டு வீட்டை கட்டு சார். காரை மட்டும் நான் வாங்கி தரேன் சார். ஒவ்வொரு வீட்டில் கார் இருக்கணும் சார். எனக்கு என்ன பண்ணி இது பண்ணி தெரியாது சார். எல்லார் வீட்டில் கார் வாங்கி ஆகணும் சார். பணத்தை மட்டும் கல்லு காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். யார் இருக்கல்ல? சரவணகன்ல. நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கும், வண்டியை பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும். டீசல் பெட்ரோல். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. பணமரத்தில் பபாலா, இந்த சரவணுக்கே சவாலா. விட்டுறாதீங்க. நல்லா இருப்போம். இந்த சண்டே ஃபுல்லாக பாருங்கள். நாளைக்கு காலையில் வரவங்க வந்து எடுத்துன்னு போய் கேட்கலாம். நல்லாயிருக்கும். என் பையனை படிக்க வைக்கிறது ஒரே காரணம் என்னன்னாக்கா, அவன் நான் இதை விட சூப்பராக வந்து எல்லாம் பண்ணோம். மக்களுக்கு நிறையா செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நல்லா படித்து பெரிய ஆளாக வந்து புது புது கார்களை கம்மியாலே கொடுக்கணும்னு ஆசைப்பட சொல்கிறேன். அவனுக்கு அதான் சார் மோட்டிவேஷனு. எனக்கு எதுவுமே இல்லை சார். அதனால் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், லோ பட்ஜெட் சரவணை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஹார்ட் போட்டு அடிச்சு தூள் கிளம்புங்க. விட்டுறாதீங்க சார். விட்டுறாதீங்க சார். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க, பக்கத்தில் ஃபாலோ பண்ணுங்க, இடையில ஃபாலோ பண்ணுங்க, சைடில் ஃபாலோ பண்ணுங்க, நேராக பண்ணுங்க, சைடில் பண்ணுங்க, கிராஸாக பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சார்.